1923ஆம் ஆண்டில் இந்தியா இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் இருந்தது. ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழி, நமக்கு திணிக்கப்பட்ட ஒன்று. இருந்தாலும் பல கல்வியறிவு பெற்றோர் அதைக் கற்றதில் பெருமை கொண்டனர். அத்தகைய காலத்தில்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒன்பட்டியூர் என்ற சிறிய கிராமத்தில் ருக்மிணி என்ற சிறுமி பிறந்தாள். சிறுவயதிலிருந்தே ருக்மிணி அறிவாற்றல் மற்றும் திறமையால் புகழ் பெற்றவள். வளர்ந்து வரும் நிலவைப் போல அவள் மெதுவாக மலர்ந்தாள். 1943ஆம் ஆண்டில் அவள் திருமணம் ஆர். மகாலிங்க தீக்ஷிதருடன் நடந்தது. அவர்களின் குடும்ப வாழ்க்கை அன்பும் ஆனந்தமும் பக்தியும் நிறைந்த ஒன்றாக இருந்தது. மகாலிங்க தீக்ஷிதருக்கு ஒரு ஆழ்ந்த ஆர்வம் இருந்தது. அவர் தினமும் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் செய்தார். ஆனால் ஆண்டுகள் கடந்தபோது அவரது பார்வை பலவீனமடைந்தது. சிறிய எழுத்துக்களை படிப்பது கடினமாகிவிட்டது. இதை கவனித்த ருக்மிணி மகாலிங்கம் ஒரு அபூர்வமான முடிவை எடுத்தாள். அவர் தீர்மானித்தாள், முழு ராமாயணத்தையும் பெரிய எழுத்துக்களில் மீண்டும் எழுதி தனது கணவருக்கு பாராயணம் தொடரும் வகையில் செய்வதாக. அதை செய்ய முதலில் அவர் தேவநாகரி இந்தி கற்க வேண்டியிருந்தது. அவளுக்கு புதிதான ஒரு மொழி. 1953ஆம் ஆண்டு அவர் ஒரு உறுதியான சங்கல்பம், புனிதமான ஒரு விரதம் எடுத்துக்கொண்டாள். திடப்பிடிப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு ருக்மிணி எழுந்தத் தொடங்கினாள். நாள்தோறும் வருடம்தோறும் முழு 10 ஆண்டுகள் இடைவிடாத உழைப்புக்குப் பிறகு அவள் வால்மீகி ராமாயணத்தை முழுமையாக எழுதி முடித்தாள். 12 தொகுதிகளாக 24,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியதாக. இப்போது அவரது கணவர் மீண்டும் தினசரி பாராயணத்தை செய்ய முடிந்தது. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் உச்சரித்து மனனம் செய்ய முடிந்தது. இந்த அற்புதமான சாதனையை காஞ்சி மடத்தின் புனிதமான மகா பெரியவரும் பேராசிரியர் சேன்ஹலிபுரம் ஆனந்தராம தீக்ஷிதரும் பாராட்டினர். இது வெறும் சாஸ்திரம் எழுதும் கதையல்ல, இது அன்பின், உறுதியின், பக்தியின் கதை. மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே, சாதகருக்கு அவரது நம்பிக்கைக்கும் இடையே. ருக்மிணி மகாலிங்கத்தின் பயணம் இன்னும் நம்மை ஊக்குவிக்கிறது. உண்மையான அன்பும் உறுதியான மனவலிமையும் இருந்தால் எதுவும் சாத்தியமே என்று நமக்கு நினைவூட்டுகிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ருக்மிணி மகாலிங்கம் 100 வயது மற்றும் 3 மாதங்கள் நிறைவுற்று அமைதியாக இந்த உலகை விட்டு புறப்பட்டார். இன்று அவரது மகன் ராமசுவாமி மகாலிங்கம் இந்த புனிதமான கைப்பிரதி ராமாயணத்தை அயோத்தி ராம ஜென்மபூமியில் பரமபவன் ஸ்ரீ ராமரின் திருவடிகளில் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளார்.